இப்ப நான் மகிழ்ச்சியில் மட்டுமல்ல பெருமையாகவும் இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, நேற்று பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வச்ச பெருமிதத்தில் கம்பீரமாக உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். பொருணை தமிழர்களுடைய பெருமை, இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனிமே தமிழ் நிலத்திலிருந்து தான் தொடங்கி எழுதப்படணும் என்ற நம்முடைய வாதத்துக்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமாக நாம் நிறுவியிருக்கிறோம். நாம ஏன் கீழடி பொருணைன்னு நம்முடைய வரலாற்று தரவுகளை தொடர்ந்து உறக்க பேசிட்டு இருக்கோம்? தமிழர்களான நம்முடைய பண்பாடு தனித்துவமானது, முற்போக்கானது, இந்திய துணைக்கண்டத்தோட நாகரிகத்தினுடைய தொட்டிலாகவும் உச்சமாகவும் இருந்தது நம்முடைய தமிழ் மாநிலம்தான். அதுக்கு பல இலக்கிய சான்றுகள் இருக்கிறது. ஆனா இலக்கியம் மட்டுமே ஒருபோதும் வரலாற்று சான்றாகாது. எனவே அதை அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கவும் தொல்லியல் சான்றுகளை சேகரிக்கவும் நாம் மேற்கொள்ளக்கூடிய காலப்பயணம்தான் அகழாய்வுகள். இந்த நிலையிலே தான் கீழே தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம் மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களோட எண்ணம் என்ன? தமிழர்களுடைய வரலாற்று தொன்மையை நிரூபிக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் நடக்கக்கூடாது. மீறி நடந்தாலும் அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிலே வந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண்முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. அதுக்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா? நம்முடைய கடமையிலிருந்து நாம் பின்வாங்க முடியுமா? நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா? நிச்சயம் முடியாது.